உறவுகளுக்கு வணக்கம். மீண்டும் மாணவரை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இந்த வீடியோவில் உங்களுடைய விசா ஃப்ரான்ஸில் தொலைஞ்சிருக்கலாம் அல்லது இலங்கையில் தொலைஞ்சிருக்கலாம். அதாவது நான் சொல்கிறது வந்து காத்திஷூர், அதாவது 10 வருஷ கார்டு, எங்கள் இமிக்ரேஷன் விசா அல்லது ரிஃப்யூஜி விசா சம்மந்தமான விஷயம். இல்லை நேஷ்னாலிட்டி சம்மந்தமாக எனக்கு தெரியாது. இமிக்ரேஷன் விசா சம்மந்தமாக எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள். அதாவது விசா துளைஞ்சிட்டேன்னு சொன்னால் நீங்கள் எப்படி எடுப்பது, அல்லது நீங்கள் ஒரு டிக்கெட் போட்டிருப்பீங்க இலங்கைக்கு போகிறதுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அண்மை காலங்களாக டிக்கெட் போட்டிருப்பீங்க 7ஆம் மாதம் 8ஆம் மாதம் விடுமுறையில் இலங்கைக்கு போகிறதுக்காக. இந்த நேரத்தில் கூட விசா துளைஞ்சிட்டு அதில் களவு கொடுத்துட்டீங்க, அல்ல இலங்கையில் களவு போயிட்டு அதில் இலங்கையில் துளைச்சிட்டீங்க. இந்த 2 விஷயம், ஃப்ரான்ஸ்லேயும் இலங்கையும் துளைச்சி அதுக்கு என்ன செய்யலாம், இது சம்பந்தமாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இது சம்பந்தமாக விளக்கம் தெரியும் என்பவர்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணுங்கள். புதிதாக வருவர்கள் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு முடிஞ்ச வரை இந்த இப்படியான விஷயங்களை ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணிங்கன்னு சொன்னால் இன்னொருவருக்கு பிரயோசனமாக இருக்குது. நீங்கள் உங்களுடைய ஃபேஸ்புக்லையோ அல்லது என்னுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிங்கன்னு சொன்னால் அவர்களுக்கு இந்த விஷயங்கள் ஏதாவது ஒரு வகையில் பலன் அடைக்கும். அவ்வளோ அதுக்காகத்தான் நாங்கள் தெரிஞ்ச விஷயங்களை பகிர்ந்து கொள்வது. ஒரு சிலர் குறுகுத்தனமான அல்லது குரங்குத்தனமான பதர்கள் சொல்கிறார்கள், அதுக்கு ஒன்றுமே செய்ய முடியாத இருக்கிறது. ஃப்ரான்ஸில் பார்க்கலாம் என்ன விசா தொடஞ்சால் என்ன செய்கிறது அப்படின்னு நடைமுறையை சொல்லிட்டு அதுக்கப்புறமாக இலங்கையில் விசா துளைஞ்சால் என்ன நடைமுறை அப்படின்ற விஷயத்தை நான் உங்களோட தொடர்ச்சியாக சொல்கிறேன். ஃப்ரான்ஸில் உங்களுடைய விசா, அதாவது உங்களுடைய காத்திஷூர் 10 வருஷ கார்டு துளைஞ்சிட்டுது அப்படின்னு சொன்னால், அல்லது களவு போயிட்டுது அப்படின்னு சொன்னால், முதலாவதாக நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் உங்களுடைய அருகில் இருக்கிற போலீஸில் போயிட்டு முறைப்பாடு அளிக்கிறது. போத்து பிளான். நீங்கள் போய் போத்து பிளான் போட்டிங்கன்னு சொன்னால் அவங்க உங்களுடைய என்ன நடந்த எல்லா டீட்டெயில்ஸும் கேட்டு உங்களுக்கு போத்து பிளானுடைய கோப்பியை தருவாங்க. அதுக்கப்புறமாக நீங்கள் அந்த கோப்பியோடு வளமையான டாக்குமெண்ட், உங்களுடைய கரண்ட் பில், இடிஎஃப், அதே மாதிரி ஃபோட்டோஸ், இது எல்லாமே உங்களுடைய பர்த் சர்டிஃபிகேட், இவைகள் எல்லாமே நெட்டில் உடனடியாக நீங்கள் உங்களுடைய விசா துளைஞ்சிட்டு அப்படின்னு சொல்லி நீங்கள் புது விசாவை கமெண்ட் பண்ணுவீங்க. அதாவது இப்போ எல்லாமே நெட் சிஸ்டம். ஒன்றுமே நாங்கள் முந்தின காலங்களில் ஒரு விசா துளைஞ்சிட்டு அப்படின்னு சொன்னால் விடிய காலமில் லைனில் போய் நின்றோம்னு சொன்னால் போலீஸில் 6 மாத விசா தருவார்கள். அங்கேயே விசா கமாண்ட் ஆர்டர் பண்ணிட்டு வரலாம். இப்போத்த சிஸ்டத்தின்படி, இந்த கோவிட்டுக்கு பிறகு சிஸ்டத்தின்படி எல்லாமே நெட் சிஸ்டம். அப்போ நெட்டில் நாங்கள் விசா கமாண்ட் பண்ணுறது அப்படின்ற பொழுது அது நிறைய பேருக்கு, சில பேருக்கு தெரியும், சில பேருக்கு தெரியாது. எங்களுடைய இந்த மொழிபெயர்ப்பாளர்கள் அநேகமானவர்கள் இந்த விடயங்கள் செய்து கொடுக்குறார்கள். சிலர் அதிக காசு வாங்குறார்கள், சிலர் கொஞ்சம் காசு. சரி, நமக்கு விஷயம் நடந்தால் காணும் அப்படின்ற வகையில் குறிப்பிட்ட இந்த விசாவை நீங்கள் நெட்டில் கமாண்ட் பண்ணுவீங்க. நெட்டில் கமாண்ட் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு 6 மாத பேப்பர் தருவாங்க பிரிண்ட் பண்ணி. உடனே அந்த விசாவில் நீங்கள் ஒரு இடம் போக முடியாது. உங்களுடைய டாக்குமெண்ட்டை நீங்கள் டிக்ளரே, அதாவது நீங்கள் போலீஸுக்கு துமோந்தே பண்ணி விட்டுருப்பீங்க. இதுக்கப்புறமா போலீஸ் எப்போ கூப்பிடுதோ அப்போ தான் நீங்கள் போய் விசா எடுக்கலாம். அல்லது திருப்பி விசாவுக்கு போலீஸ் டாக்குமெண்ட் கேட்டுச்சுன்னு சொன்னால் முழு டாக்குமெண்ட் நாங்கள் போலீஸில் கொடுக்கணும். இது நடைமுறை. இப்படியான நேரத்தில் நீங்கள் இப்போ இலங்கைக்கு போகிறதுக்காக நீங்கள் டிக்கெட் அநேகமாக இந்த ஃப்ரான்ஸில் இருக்கிறார்கள் எல்லாருமே இந்த ஜனவரி, பிப்ரவரி, மார்ச்சில் டிக்கெட்டை போட்டுருவார்கள். அது மட்டும் இல்லாமல் டிக்கெட்டுடைய காசை 2-3 பிரித்து கட்டுறதுக்காக இலகுவாக இருக்கும். அந்த இலகுவான வழியில் அநேகமானோர் வருடத்தினுடைய ஆரம்ப பகுதிகள், குறிப்பாக ஏப்ரலுக்கு முன்னமே டிக்கெட் போட்டுருவாங்க. அநேகமானோர் எங்கேயாவது ஒரு சில கடைசி நேரங்களில் போடுறது, சிலர் இன்டர்நெட்டில் போடுவாங்க. இப்போ எங்களுக்கு இந்த நேரம் இப்போ இந்த மாதம் பார்ப்போமே, இந்த மாதம் உங்களுடைய விசா எல்லாம் துளைஞ்சிட்டு எங்களால் அடுத்த மாதம் போகணும். பொலிசில் நாங்கள் விசா கமாண்ட் பண்ணினால், ஆர்டர் பண்ணினால் அது 3 மாதம் 4 மாதம் 5 மாதம் 6 மாதமாக, சில பேருக்கு 1 வருஷமாகியும் வரவில்லை அப்படின்னு சொல்கிறார்கள். இந்த நேரத்தில் நீங்கள் போய் வருவதற்கு உங்களுடைய விசா நீங்கள் நெட்டில் கமாண்ட் பண்ணியிருப்பீங்க, ஆர்டர் பண்ணியிருப்பீங்க. அதுக்கப்புறமாக என்ன செய்யலாம் அப்படின்னா, ஒரு சட்டத்திரணி ஊடாக போலீஸுக்கு ஒரு மெயில் பண்ணுங்கள். சட்டத்திரணி அவங்களுடைய லோகோவில் அவங்க மெயில் பண்ணுவாங்க. இந்த குறிப்பிட்ட நபருக்கு டிக்கெட் போடுற இலங்கைக்கு போகிறதுக்கு அதுக்கு என்னென்ன பிரச்சனைகள், அது காரணங்கள் சொல்லி, இந்த காரணத்துக்காக அவர் இலங்கைக்கு போகணும், அவருக்கான விசாவை கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. இந்தியாவுக்கு போகணும், அதுக்கான விசாவை கொடுங்க அப்படின்னு சொல்லி இங்கே போலீஸுக்கு குறிப்பிட்ட சட்டத்திறனிகள், நீங்கள் நெட்டில் தேடிங்க சொன்னால் நல்ல சட்டத்திறனிகள் வருவாங்க. அவங்கள்ட்ட கொடுத்தீங்க சொன்னால் அவங்க செஞ்சு தருவாங்க. அதை போலீஸ் ஏற்றுக்கொண்டு அதுக்கு பதில் சொன்னால் நல்ல விஷயம். இவ்வளோ நாளைக்கெல்லாம் தருவோம் அப்படி ஏதாவது சொன்னால். அநேகமாக இப்போ இருக்கிற போலீஸில் இந்த விஷயம் இடம்பெறுவதே இல்லை. அதாவது போலீஸில்
எங்களுடைய ஆக்களை வந்து இழுத்தடிக்கிறார்கள், இந்த விசா கொடுப்பதுக்கு லேட் ஆகிறது, காத்திஷூர் வந்து கொடுக்கறதுக்கு லேட் ஆகுது அப்படின்னு சொல்லி நிறைய பிரச்சனை போயிட்டுருக்கு. இது சம்மந்த பாராளுமன்றத்தில் கொடுத்து பேசப்பட்டது உண்மையில். ஆனால் எல்லாத்துக்குமே பாராளுமன்றத்தில் சொல்லப்படுகின்ற விஷயம் என்னென்னு சொன்னால், இது வந்து அரசாங்கத்தினுடைய இழுபறி நிலை அல்லது போலீஸார் வந்து வேணுமென்று அப்படி நிறைய காரணம் சொல்கிறாங்க. அப்போ இந்த நேரத்தில் வந்து போலீஸார் வந்து உடனடியாக அந்த மெயிலுக்கு வந்து பதிலளிக்க மாட்டாங்க. சரி, இதுக்கப்புறமா அடுத்த கட்டம் என்ன செய்யலாம்? அடுத்த கட்டமாக நீங்கள் குறிப்பிட்ட அந்த தொடர்பு கொண்ட சட்டத்திரணி ஊடாக அவர்கிட்ட சொன்னீங்கன்னு சொன்னால், அவர் என்ன செய்வார்னு சொன்னால், மீண்டும் வந்து திரும்பினர், அதாவது வந்து நீதிமன்றத்துக்கு வந்து ஒரு துமோன் பண்ணி, அதாவது வந்து இப்படி குறிப்பிட்ட இந்த நபர் இன்ன காரணங்களுக்காக இலங்கைக்கு போகணும், அவசரமாக போகணும், இவருக்கு போய் வருவதற்காக அனுமதி அளித்து ஒன்றில் அந்த விசாவை உடனடியாக பெற்றுத்தர சொல்லி கேட்பார். அப்படி இல்லை அந்த விசா பெற்றுத்தர முடியாத பட்சத்தில் அதுக்கு பதிலாக போய் வருவதற்கான ஒரு சான்றிதழ், ஒரு டாக்குமெண்ட் ஒன்றை தர சொல்லி சட்டத்திரணி கேட்பாங்க. அப்போ இவைகள் கேட்கின்ற பொழுது நீங்கள் உங்களுடைய விசா வந்து துளைஞ்சிட்டா ஏற்கனவே டிக்ளேர் பண்ணி வச்சுருப்பீங்க, உங்களுக்கான அக்கௌண்ட் வந்து நெட்டில் இருக்கும். அந்த அக்கௌண்ட்டில் வந்து நீங்கள் பார்க்கலாம் எல்லாமே என்னென்ன, அதாவது ஒரு ஆப்ஸ் மாதிரி நீங்கள் வந்து நெட்டில் போய்ட்டு பார்க்கலாம். அதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், இங்கே லோயர், அதாவது எங்கள் சட்டத்திரணி கேட்ட பொழுது நீதிமன்றத்தினுடைய முடிவுடன் நம்ம ஒரு கிழமைக்குள்ள அந்த நீதிமன்றம் முடிவெடுக்கும். இதில் வந்து நீங்கள் லோயர் கொடுக்குற காசு எல்லாமே நீதிமன்றம் போலீஸாரிடமிருந்து அரசாங்கத்திடமிருந்து வேண்டி தரும். இப்போ நம்மளா அநேகமாக இந்த நடவடிக்கை செய்வதற்காக இந்த கடிதம் 2 தரம் கடிதம் போடுறாங்க, 800 ரூபா கிட்ட முடியும். அந்த 800 ரூபா காசையும் வந்து சட்ட ரீதியாக சட்டத்திரணி பெற்று தருவதற்காக முயற்சி எடுப்பார். அது மட்டும் இல்லாமல் அவர் சொல்வார், இந்த குறிப்பிட்ட இந்த காலத்துக்குள்ளே இந்த டாக்குமெண்ட் கொடுக்காத பட்சத்தில் வந்து தாமதிக்கின்ற ஒவ்வொரு நாளுக்கும் 200 யூரோ வந்து தண்டப்பணமாக கொடுக்க வேணும்னு சொல்லி அந்த நீதிமன்ற தீர்ப்பில் இருக்கு. உடனடியாக என்ன செய்வார்கள் சொன்னால், காவல்துறையினர் வந்து உங்களுக்கு போக்குவரத்து, அதை போய் வருவதற்காக ட்ராவலிங் டாக்குமெண்ட் ஒன்றை வந்து ரெடி பண்ணி உங்களுக்கு மெயில் போட்டிருப்பாங்க, உங்களுடைய ஆப்ஸ்லேயோ அல்லது வந்து உங்களோட மெயிலுக்கோ வந்து அனுப்பிடுவாங்க. அதே மாதிரி சட்டத்திரணிக்கும் இது அனுப்பியிருப்பாங்க. அப்போ நீங்கள் அதை கொண்டு நீங்கள் இங்கே இருந்து ஸ்ரீலங்கா போய் வரலாம். சரி, இதே நேரம் ஸ்ரீலங்காவில் துளைச்சிட்டீங்க, இலங்கையில் துளைச்சிட்டீங்க, இல்லை இந்தியாவில் துளைச்சிட்டீங்க, என்ன செய்யலாம்? இதுக்கு என்ன நடைமுறை? நாங்கள் திருப்பி இங்கே வந்து தான் நாங்கள் அந்த விசாவை வந்து ஆர்டர் பண்ணணும், அதுக்கு என்ன செய்கிறத அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ நான் இலங்கையில் துடைச்சிருந்தோம்னு சொன்னால், இலங்கையில் வந்து உடனடியாக போலீஸில் போயிட்டு போலீஸ் ரிப்போர்ட் ஒன்று எடுத்து அதுக்கப்புறமாக நாங்கள் என்ன செய்யணும் என்றால், பிரான்சினுடைய எம்பசி தூதராலயம், பிரான்சினுடைய தூதராலயத்தை போய் கண்டக்ட் பண்ணிங்கன்னு சொன்னால், அவங்க வந்து என்ன செய்வாங்கன்னு சொன்னால், அவங்களோட வந்து அந்த அப்பாயின்மெண்ட், அந்த நீங்கள் போட்ட பிளான், அதாவது போலீஸ் ரிப்போர்ட்டையும் கொண்டு கொடுத்தீங்க, உங்களுடைய ஃபோட்டோ என்னென்ன டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் கொடுத்து எங்கே என்ன நடந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்தீங்கன்னு சொன்னால், அவங்களோட டைம் கேட்பாங்க ஸ்ரீலங்காவில் இருக்கிற ஃப்ரான்ஸ் எம்பசி. அதுக்கப்புறம் ஸ்ரீலங்காவில் இருக்கிற அந்த ஃப்ரான்ஸ் எம்பசி என்ன செய்யும்னு சொன்னால், ஏர்போர்ட், அதாவது வந்து கட்டுநாயக்க ஏர்போர்ட்டில் வந்து தொடர்பு கொண்டு கேட்கும். இந்த பேரை கொண்ட நபர்கள் யாராவது இந்த அந்த 10 வருஷ கார்டை பயன்படுத்தி ஏர்போர்ட்டுக்குள்ளால வெளியில் போயிருக்கிறார்களா, இந்த பேரில் வந்து யாராவது வெளியில் போயிருக்காங்களா அப்படின்னு சொல்லி வெரிஃபை பண்ணுவாங்க ஏர்போர்ட்டில் வெரிஃபை பண்ணி அப்படி யாரும் அதுக்கால போகலை அப்படின்னு சொல்லி பட்சத்தில் திருப்பி உங்களை வந்து என்ன செய்யணும்னு சொன்னால், ஃப்ரான்ஸ் எம்பசி உங்களை கூப்பிட்டு உங்களுக்கு ஒரு ட்ராவலிங் டாக்குமெண்ட் ஒன்று தரும். நீங்கள் அங்கேருந்து இங்கே ஸ்ரீலங்காவிலேருந்து ஃப்ரான்ஸுக்கு வரதுக்கான ஒரு ட்ராவலிங் டாக்குமெண்ட் தரும். ஏற்கனவே நீங்கள் ரிட்டர்ன் டிக்கெட் போட்டு போயிருப்பீங்க. அப்போ உங்களுக்கு வந்து டிக்கெட் பிரச்சனை இல்லை. சில இடங்களில் டிக்கெட் நீங்கள் போட்டு நேரம் வர முடியலைன்னு சொன்னால் திருப்பி அங்கேருந்து டிக்கெட் போட தான் இங்கே வர வேணும். ஆனால் ஃப்ரான்ஸ் எம்பசி வந்து உங்களுக்கு ட்ராவலிங் டாக்குமெண்ட் ரெடி பண்ணி தரும். கிட்டத்தட்ட இது வந்து ஒரு 10 நாள்லேருந்து 1.5 மாதங்களுக்குள்ள கால இடைவெளி ஈடுபாடும். என்னென்னு சொன்னால், ஸ்ரீலங்கன் எம்பசி வந்து ஏர்போர்ட்டில் விசாரிக்கணும், ஏர்போர்ட்டில் இதெல்லாம் வந்து அவங்க போயிருக்கிறாங்களா இல்லையா அப்படின்ற அந்த அவங்களுடைய அந்த விசாரணைக்கு உரிய காலம் வந்து தேவை. அப்போ அவங்கெல்லாம் விசாரித்து அதெல்லாம் பார்த்து விட்டு அதுக்கப்புறமா தான் உங்களுக்கு ட்ராவலிங் டாக்குமெண்ட் தருவாங்க. இந்த நடைமுறையை வந்து கவனமாக யாராவது உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு வந்து உங்களுக்கு யாராவது இப்படியா பிரச்சனை இருந்தால் இந்த நடைமுறையில் நீங்கள் போங்க. இது வந்து இப்போ ஒரு அவசரமாக நீங்கள் போய் வந்ததுக்காக ஒரு டாக்குமெண்ட். சில நேரங்களில் இன்னொரு பிரச்சனை என்னன்னு சொன்னால், இப்போ இங்கே ஃப்ரான்ஸை பொறுத்தவரை நீங்கள் விசா என்ன செய்ய விசா கமாண்ட் பண்ணிட்டீங்க, ஆனால் நீங்கள் இப்போ ஸ்ரீலங்கா போக போகிறீங்க. அப்போ உங்களுக்கு என்ன செய்வாங்கன்னு சொன்னால், விசா வந்து ப்ரிப்பேர் பண்ணி விசா வந்துடும். அப்போ அதை வந்து எப்படி எடுக்கிறன்ற ஒரு பிரச்சனை இருக்குது. நாங்கள் அப்போ போவோம், இங்கே வந்து அப்பாயின்மெண்ட் தந்துருப்பாங்க, ராந்தேவ் தந்துருப்பாங்க, எங்களுக்கு அந்த ராந்தேவ் போக முடியலை. அப்போ அதை எப்படி எடுப்பது அப்படின்னு ஒரு பிரச்சனை இருக்குது. அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால், உங்களுக்கு இங்கே ஃப்ரான்ஸில் எந்த சட்டத்திரணி உங்களுக்கு இந்த டாக்குமெண்ட் சம்பந்தமான விஷயங்களை வந்து அவர் ஒக்கிபே பண்ணாரோ, அதாவது வந்து அதை வந்து யார் எந்த சட்டத்திரணி அதை செஞ்சாரோ அந்த சட்டத்திரணி ஊடாக நீங்கள் தொடர்பு கொண்டு அந்த ராந்தேவ் வந்து இன்னொரு ராந்தேவ் எடுத்துகிட்டு சொல்லி கேட்டிங்கன்னு சொன்னால், அந்த சட்டத்திரணி மெயில் போட்டு இன்னொரு ராந்தேவ் வந்து எடுத்துகிறோம். அதுக்கு பிறகு நீங்கள் போயிட்டு உங்களோட காட்டை வந்து அங்கே பெற்றுக்கொள்ளலாம். இந்த நடைமுறை வந்து இருக்கிறது. இந்த நடைமுறை வந்து எல்லாருக்குமே
தெரியுமா தெரியாத எனக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்சதை நான் அவங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். உங்களுக்கு பிரயோசனப்பட்டிருக்கும். உங்களுக்கு பிரயோசனப்பட்டு சொன்னால் இன்னொருவருக்கு பிரயோசனப்படும். இன்னொருவருக்கு பிரயோசனப்படும் என்கின்ற பொழுது அதை வந்து நீங்கள் ஷேர் பண்ணீங்கன்னு சொன்னால் இன்னொருவருக்கு வந்து ஷேர் பண்ண தெரிய வரும். அதனால் முடிஞ்ச வரை இப்படியான விஷயங்களை வந்து பகிர்கின்ற பொழுது ஒரு சிலர் வந்து கிறுக்குத்தனமான பதில்கள் கமெண்ட் போடுறீங்க, பார்த்துக்கிறோம், பிரச்சனை இல்லை. அவரதை தவிர்த்து நல்ல விஷயங்களை வந்து 4 பேரோட பகிர்ந்து கொள்ளுங்கள். 4 பேர் பிரயோசனப்படும். நன்றி. இன்னொரு வீடியோ சந்திக்கின்றேன்.